இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மகேஷ் பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. பேசாம நான் போய் போலீஸ்ல எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு பாக்குறேன். அவசரப்பட்டு பேசாத. நீ இப்ப போய் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாலும் போலீஸ் உன்னத குற்றவாளியை பார்ப்பாங்க. மகேஷ் கண்ணு முழிச்சு நடந்ததை சொன்னாதான் உன் மேல எந்த தப்பும் இல்லை நம்புவாங்க. உண்மை ஏன் பக்கம் இருக்கிறப்போ அவங்க எப்படி என்ன சந்தேகப்பட முடியும்? ஏன் நான் பண்ணாத தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன சந்தேகப்படல? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கும். நீ என்ன சொன்னாலும் எடுப்படாது. உன்னதான் சந்தேகப்படுவாங்க. உனக்கு தான் ட்ரபிள் வரும். அப்புறம் நீ ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இப்ப ஹாஸ்பிட்டல் போனாலே இது கத்தி குத்துன்னு தெரிஞ்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. அப்படி பண்ணலன்னா பண்ண சொல்லுவாங்க. அப்ப போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்லி தானே ஆகணும். இதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் பார்த்துக்கிறேன். எப்படி? எனக்கு தெரிஞ்சவங்களோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு. அங்கே எல்லாம் பேசிட்டேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே ரகசியமாக பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இரு, அது போதும். நீங்க தானே ராஜா? ஆமாம் டாக்டர். ஐம் ரமேஷ். உங்க ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தான். டாக்டர், அவருக்கு வயிற்றுல குத்திருக்காங்க, தலையில் அடிபட்டிருக்கு. உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் ஃபோன்ல சொன்னாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஓகே? சரிங்க டாக்டர். மகேஷ்க்கு ஒன்னும் ஆகாதுல்ல. அவரை காப்பாத்தணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் போனேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா மகேஷ்க்கு இப்படி ஒன்னும் ஆயிருக்காதுல்ல. இப்போ எதுக்கு பயப்படுற? அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நடந்த எதுக்கும் நீ காரணம் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இரு. டாக்டர் வரட்டும், என்ன கண்டிஷன் கேட்போம். சிஸ்டர், இவரை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ எப்படி இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கத்தி குத்தால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தையல் போட்டு சரி பண்ணிட்டோம். ஆனா பின் மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. ப்ளீடிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் இப்ப அவர் சுயநினைவே இல்லாம இருக்காரு. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. கோமாவா? கோமா ஸ்டேஜில் இருக்காரா? ஆமா, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. எப்ப கண்மொழிப்பாருன்னு தெரியாது. இருந்தாலும் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா, அவருக்கு எப்படி மண்டையில் அடிபட்டது? குத்தி இருந்த கத்தியை யார் எடுத்தது? டாக்டர், அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஒருத்தன் கத்தியில குத்தி கீழே தள்ளிட்டான். அப்பதான் அவருக்கு தலையில அடிபட்டுச்சு. குத்தி இருந்த கத்திய நான் தான் டாக்டர் எடுத்தேன். டாக்டர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு எப்போ கான்ஷியஸ் வரும்? அது இப்ப சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை டாக்டர், மகேஷ் கண்ணு முழிச்சு நடந்து உண்மையை சொன்னாதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதான் சரி,
அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நீங்க கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? சரி சார், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கிளம்பலாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க டாக்டர். அவன் வயித்துல குத்தி இருந்த கத்திய நான் தானே எடுத்தேன். அப்புறம் இதுக்கு நீ எடுத்ததா டாக்டர் கிட்ட சொன்ன? இதுல உன்னை இன்வால்வ் பண்ணா அது உன்னை மட்டும் பாதிக்காது, மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அது மட்டும் இல்ல, நீ நினைச்ச மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ உனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா பரவாயில்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயத்திலேயாவது நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இங்க பாரு, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் அங்க காட்டிக்காத. எப்பவும் போல இயல்பாயிரு. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வா, மண்டபத்துக்கு போலாம். டைம் ஆச்சு, எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. என்ன மாப்ள, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ரொம்ப நேரம் ஆளை காணோம். என்னம்மா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. தலைவலிக்குதுன்னு டேப்லெட் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கா. என்னம்மா, தலைவலிக்குதா? இல்லப்பா, முன்ன இருந்தது. மாத்திரை போட்டுட்டேன், இப்ப பரவாயில்ல. ஏய், ரூம்ல வந்து பார்த்தா உன்னை காணும். நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? வெளியில போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா? சாரி, அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். சரி வா, ரூமுக்கு போலாம். மாமா, அத்தை எங்க? அவங்கள காணோம். அவ ஏதோ முக்கியமான வேலை போயிட்டு இப்ப வந்துட்டு சொல்லிட்டு போனாப்பா. சீக்கிரம் வந்துருவா. அவ வந்த அப்புறமா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்லை மாமா.